வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அந்நேரம் பார்க்க வர மூவி வந்து த ரன்னிங் மேன் 2025 ரிலீஸ் ஆன ஒரு டிஸ்டோப்பியன் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது அந்த ரிலீஸ் மேல் ஆல்வேஸ் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு கேரக்டர், மெயினான கேரக்டர் பார்த்தீங்கன்னா பென். அந்த கேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து வேலை ஒரு 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 நார்மலான ஒரு வேலை இருக்குது. ஒய்ஃபு, ஒரு பொண்ணு. லைக் வந்து அந்த ஃப்யூச்சர் அமெரிக்காவில் வந்து அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழைங்க வந்து இன்னும் ஏழை ஆகுறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து லைக் அந்த ஒரு இடமே வந்து ஒரு மோசமான இடம். லைக் இதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பார்த்து அதை காமிச்சிருப்பாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து காசு இல்லாமல் இவர் அவர் ஃபேமிலி எப்படி வந்து ரன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் குழம்பி யோசிச்சுட்டு இருக்க ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இந்த ரன்னிங் மேன்னு சொல்லப்படுற ஒரு பெரிய கேம் ஷோ நடக்குது. 30 நாளைக்கு சர்வே பண்ணணும் சாகாமல். ஒரு நாளைக்கு சர்வே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த நாளோட எண்டில் ஒரு டேப்பை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து அமுச்சு விடணும் போஸ்ட்டில். ஓகேங்களா? அப்படி நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க அந்த நாள் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபேமிலி அது ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு கையில் ஒரு பேண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பேண்டில் தான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை கொல்றதுக்கு ஆளுங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சில மக்கள் கொண்டாங்கன்னா இவ்வளோன்னு சொல்லிட்டு ரிவார்டு, அப்படி இல்லைன்னா வந்து அவங்களே வந்து கொல்றதுக்கு வந்து ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அந்த டீம் கொண்டா எல்லா பணமும் வந்து கேம் ஷோக்கு. ஓகேங்களா? இப்படி இருக்க அந்த பட்சத்தில் அந்த கேமுக்கு நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. பட் அது அந்த முடிவை வீட்டில் சொல்லலை. அவங்கக்கிட்ட சொல்லாமலே அந்த கேமுக்குள்ளே போயிடுறாரு. போகும்போது அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு லம்சமான அமௌண்ட் வருது. அப்போ தான் தெரிய வருது, ஓகே இவன் ஏதோ பண்ணியிருக்கான், அதனால தான் நமக்கு அமௌண்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்கும்போது தெரிய வருது, இவர் வந்து ரன்னிங் மேன் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் வந்து உள்ளே போகிறாரு. லைக் போகும்போது என்னென்னா, கையில் ஒரு $1000 கொடுத்து ஒரு 2 hours ஹெட் ஸ்டார்ட் கொடுப்பாங்க, ஒரு 12 மணி நேரம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் ஒழிஞ்சிக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கான இடம் நீங்கள் தேடுறதுக்கோ அதுக்கான அந்த டைமு. ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். அப்போலேருந்து தான் அந்த 30 நாளைக்கு சர்வே பண்ணோம். நம்ம பென் வந்து ஆரம்பத்தில் வந்து லைக் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவார். ஓடுறது, லைக் ஒரே இடத்துல ஸ்டே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாற்றி யூஸ் பண்ணுறது. அந்த சமயத்தில் அவர் சென்ட் பண்ணுற அந்த வீடியோஸில் வந்து மற்ற கேண்டிடேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது பென் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனாலேயே அவரோட அந்த வீடியோவை வந்து மார்ஃபிங் சொல்ல முடியாது, லைக் வந்து ஏஐயில் வந்து அவரை பேசுகிறத வந்து அப்படியே வேறு வேர்ட்ஸு, வேறு டைலாகு, வேறு எமோஷன்ஸு, நல்லதை சொன்னாலுமே அதை வந்து அந்த மக்களுக்கு கெட்டதாக சொல்கிற மாதிரி அப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் ஒரு பக்கம் அவங்க வந்து இதே மாதிரி வந்து ஏஐ வச்சு மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பென்னுக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகமாகிட்டே போகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்து க்ரியேட் ஆனதில்லை. ஆனால் நம்ம பென்னுக்கு வந்து இந்த ஷோவில் வந்து ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் பென்னு சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறது இருக்கட்டும். அதே மாதிரி இந்த கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பென்னுக்கு ஒன்று தெரிய வரும்போது ஒரு லெவலுக்கு மேலே இது வந்து லைக் ஒரு புரட்சி மாதிரி வெடித்ததுக்கப்புறம் நம்ம பென் வந்து இந்த கேம்லேருந்து தப்பிச்சாரா இல்லையா, தப்பிச்சுட்டு இந்த கேமை நடத்துகிறவங்கள என்ன பண்ணார் அப்படின்றது இந்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து நாவல்லேருந்து அடாப்ட் பண்ணி தென் ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காங்க. அந்த ஃபிலிமோட ரீமேக் தான் இந்த படமே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த நாவல் நான் படித்ததில்லை, அந்த ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஃபிலிமும் நான் பார்த்ததில்ல. இதுதான் நான் பார்க்குறேன், இந்த ரன்னிங் மேன்ன்ற அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்து. ஏன்னா வந்து ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு வந்து வீடியோ எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கும், சிஜிஐ நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு வீக்கெண்ட்ஸில் வந்து ஒரு பேக்டு ஆக்ஷன் மூவி பார்க்கணுன்னா இந்த மூவியை நான் கன்சிடர் பண்ணுவேன். அதனாலே வந்து இது ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிம். அதுக்காகவே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். இது மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.